Okay. So this is liquidity example. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா லிக்விடிட்டிக்கு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. லிக்விடிட்டி டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நவ் லிக்விடிட்டி எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து போன வீடியோவில் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு திருப்தி படல. அதனால் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஒரு 7 எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஓகே, இதில் வந்து ஒரு 7 எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஒன்லி எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ முக்கியமாக ப்ரோ அப்படின்னா நீ சார்ட்டில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது எடுத்தோம் கவுத்தோன்னு போய் அப்ளை பண்ணுறது இல்லை. ஓகேவா? அதனால தான் உனக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ யூ மஸ்ட் வாட்ச் திஸ். ஓகே, லெட்ஸ் கோ. இது ஹீரோ எஸ்டி 1 மினிட் சார்ட். ப்ரோ 1 மினிட்லாம் லிக்விடிட்டி இருக்குமா? எங்கேயா இருந்தாலும் லிக்விடிட்டி தான். 1 மினிட்ல ட்ரேட் எடுக்க மாட்டாங்களா? ஓகே, ஸோ திஸ் இங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியுது என்ன ப்ரோ? லிக்விடிட்டி ஃபைன் பண்ணணும்னா நான் 4 ஹவர் போகணும், 1 ஹவர் போகணும், எனக்கு ப்ரீவியஸ் டே போகணும், சார்ட் டைம் ஃப்ரேம்லாம் மாற்றி மாற்றி தான் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா யூ ஆர் நாட் என்னது, நீ ட்ரேடிங்க்கு செட் ஆக மாட்டேன். நான் டைம் ஃப்ரேம் மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எஸ், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் நான் மாற்றி தான் லிக்விடிட்டி ஃபைன் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக பிடிக்க முடியும் அப்படின்னா நீ ட்ரேடராக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்கிறது, ஒர்த் இல்லை, அந்த அளவு இது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நீ டைம் ஃப்ரேம் மாற்றி தான் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம் இந்த இந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்கல, ஸோ இந்த கட்டத்துக்குள்ள ஒரு சார்ட்டை கொடுத்தாலும் உன்னால எது லிக்விடிட்டி மார்க்கெட் எங்கே நெக்ஸ்ட் போக போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஓகேவா? தட் இஸ் ட்ரேடர். ஸோ நவ் ஓகே, ஸோ ப்ரைஸ் இங்கே தான் நம்மளுக்கு சார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்தே பாரு, வாட் இஸ் திஸ் ப்ரைஸ், ஒரு சின்ன மூமெண்ட். ஓகேவா? எக்ஸ்பேன்ஷனோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி நீ கேர் பண்ணுமா அப்படின்னா நோவே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ யூ வாண்ட் டு நோட் தட் ப்ரைஸ் இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, ஒரு நல்ல மூமெண்ட். ஸோ ஓகே, ஸோ இந்த நல்ல மூமெண்ட்டுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆட்டம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாரு. இது வந்து என்னது, ஒரு லோ. ஓகே, ஸோ தென் இது வந்து ஹை. ஓகே, இருக்கட்டும், அது வந்து ஹையாகவே இருக்கட்டும். இதுக்கு நடுவில் வேற எங்கேயாவது ஒரு சின்ன ஹை கிடைக்குதா அப்படின்னு பாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை கிடைக்குதா, 3 கேன் ஃபார்மேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை கிடைக்குதா, 3 கேன் ஃபார்மேஷன். நோட் தட். ஸோ ஆன்டிசிபேட் பண்ணு, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு ஹை, இது வந்து ஒரு லோ. ஓகேவா? ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நவுறத விதத்தை பார்த்தே உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது அக்யூமுலேட் ஆகுதுன்ட்டு. ஓகேவா? ஐ ரிமூவ் தட். ஸோ இப்போ இந்த ஹைஸுக்கும் இந்த லோஸுக்கும் நடுவில் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பாரு. ஒரு கேண்டில் வந்து நேராக போகுது, நெக்ஸ்ட் கேண்டில் அதை கீழே வந்துட்டு ஈக்குவல் லோ சட்டம் கொடுத்துட்டு மேலே போகுது, திரும்பி அந்த ஜோன் பொறுமையாக புஷ் ஆகுது, ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படி லேயர்ஸ் அக்யூமுலேட் ஆகுது. இங்கே நடந்த மூமெண்ட்டுக்கும் எப்படி இங்கே நடந்த கிரீன் கலர் மூமெண்ட்ஸுக்கும் ஆர்எல்ஸ் இங்கே நடந்த ரெட் கலர் மூமெண்ட்ஸுக்கும் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மூமெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சார்ட்டில் பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது என்னது, இதுதான் அக்யூமுலேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரைஸ் இஸ் எக்ஸ்பேண்டட். ப்ரைஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி இது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, ப்ரைஸு கன்சால்டேட் பண்ணுது. கன்சால்டேஷன் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? இந்த சார்ட்டில் காமிக்கிற மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இதுவும் கன்சால்டேஷன் தான்.
வை பிகாஸ் இங்க லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுது. மார்க்கெட்ல 2 விஷயம் தான் திரும்பி திரும்பி நடக்கும். ஒண்ணு லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணும். ஓகேவா? 2 விஷயம் தான். ஸோ இப்ப லிக்விடிட்டி கிரியேட் ஆகுற இடத்துல நீ இருக்கவே கூடாது. எப்படி? இருக்கவே கூடாது. லிக்விடிட்டி கிரியேட் ஆகுற இடத்துல இருந்த அப்படின்னா பலமா அடி வாங்குவ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஸோ ஆன்டிசிபேட் பண்ணு. இது ஒரு சின்ன ஸ்விங், இது ஒரு சின்ன ஸ்விங். இதுக்கு நடுவுல பிரைஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுது. ஸோ தென் இந்த இடத்த அப்படியே இழுத்து விடுறேன். ஸோ இது இங்க என்ன நடக்குது? ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ assume it. So what is this? High, high, then ஒரு 2 high. ஓகேவா? அப்ப இதெல்லாம் என்னது? ஈக்குவல் ஹை சார்ட் இருக்கா? ரீட்டைலருக்கு என்னது? ரெசிஸ்டன்ட்டா? ஆல்ரெடி இங்க ஒரு லைன் இருக்கா? ஸோ அந்த ஹையை லேட்டா மெர்ஜ் பண்ணிக்கிறியா? ஸோ வாட் இஸ் திஸ்? ரெசிஸ்டன்ஸ். எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ். ரீட்டைலருக்கு ரெசிஸ்டன்ஸ். இங்க என்ன நடக்குது? ஒரு கேண்டில் ஃபுல்லா நல்ல ஜம்ப் ஆகுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை உடைச்ச மாதிரி பிரேக் அவுட்டா? ஸோ நான் ஸோ இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் தாக்குது அப்படின்னு யாராவது இந்த இடத்துல செல் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பேட்டர்ன் தானே. ரெசிஸ்டன்ஸை எடுத்து ஒரு கேண்டில் இப்படி பிளாக் கேண்டில், அதாவது செல்ல வர டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னாலே சம் பீப்புள்ஸ் செல் பண்ணுற ரீட்டைலர்லாம் இருக்காங்க. அதான் உங்களோட கன்ஃபர்மேஷனு. ஸோ இங்கே ஒரு சில செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. இங்கே வரு இந்த இடத்துல வந்து இங்கே வரும்போது ஒரு சிலர் செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே வரும்போது ஒரு சில இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இது என்னது? சம் பீப்புளுக்கு இது வந்து ஹேமர். ஓகேவா? ஹேமரா நம்ம பேர் சொல்லுவாங்க. இது வந்து நல்ல எங்கல்ஃபி கேண்டில் அப்படின்னு நல்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் அடிச்சவனும் இங்கே இருப்பாங்க. ஸோ என் கண்ணுக்கு இங்கே தெரியறது என்ன அப்படின்னா, இங்கே செல்லர்ஸோட பை ஸ்டாப்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? பை ஸ்டாப்ஸ் இருக்கு. ஸோ பை ஸ்டாப்ஸ் இருக்கு. இங்கே புதுசாக யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு மார்க்கெட் பிளான் பண்ணுது? பையர்ஸை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருச்சு? பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் காட் பிரேக் அவுட். ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டு பையர்ஸையும் கொண்டு வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்ல. ஸோ இந்த இடத்துல என்ன? பை ஸ்டாப்ஸ். ஓகேவா? இதை நீ ஸ்விங் ஹையா எடுக்காட்டியும் பரவாயில்ல. ஓகேவா? இதுதான் லிக்விடிட்டி அப்படின்னு நீ எடுக்காட்டியும் பரவாயில்ல. நோ ஒரி. பட் ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணியிருக்குல்ல ரீட்டைலரை, அப்பயே இது என்னது? பை ஸ்டாப்ஸ் அடங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ தென் இதை இந்த இடத்துல பையர்ஸ் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஸோ தென் நீ என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த மாதிரி எங்கல்ஃபி கேண்டில் தான் இங்கே நடந்திருக்கு பார். இது மாதிரி கேண்டில் எதிர்பார்ப்போம். அதெல்லாம் டீட்டெயிலாக பேசலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிளாஸில். ஸோ இங்கே நடந்திருக்கு. அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஜோன்? இட்ஸ் ஆல்சோ அக்யூமுலேஷன். இன்னும் அக்யூமுலேஷன் எண்ட் ஆகல. அக்யூமுலேஷன் எண்ட் ஆனிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்பயே சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேவா? ஸோ இது என்னது? இன்னும் அக்யூமுலேஷன் எண்ட் ஆகல. ஸோ இது எம்எஸ்எஸ் பாயிண்ட்டு. விக் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ மேபி இப்படியே கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு இது வந்து எம்எஸ்எஸ் நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. எஃப்இஜியில் என்ட்ரி போடுறோம். ஒரு சிலர் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி. இங்கே எஃப்இஜியில் என்ட்ரி போடுறோம், ஹையில் எஸ்எல் வைக்கிறோம், எஃப்இஜியில் என்ட்ரியை போடுறோம். அது மாதிரி நினச்சி என்ட்ரி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்டாப் அவுட் ஆயிருக்கும். அது வேறு விஷயம். ஓகேவா? ஸோ தென் இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் இதை தான் எடுப்பேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்க்குறவங்களுக்கும் எம்எஸ்எஸ் இங்கே கிடச்சிருக்கு. சம் பீப்புள் தப்பிச்சவங்க தப்பிச்சிருவாங்க, தப்பிக்காதவங்க தப்பிக்கல. ஓகேவா? ஆனால் இது வந்து ரியலான எம்எஸ்எஸ்ஸா அப்படின்னா நோ. ஒன்ஸ் ப்ரைஸ் இது மாதிரி லிக்விடிட்டி எடுத்தது அப்படின்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இங்கே இருக்கு பாரு, இது மாதிரி மூமெண்ட் உனக்கு கிடைக்கணும். உடனே ரியாக்ஷன் லிக்விடிட்டி எடுத்த உடனே கிடைக்கணும் எம்எஸ்எஸ் கொடுக்குற இடத்துல. அப்போதான் அங்கே வால்யூம் இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒன்றுமே இல்லை. இது வேஸ்ட் ட்ராப்பு. அங்கே போய் மாட்டக்கூடாது. ஸோ யூ வெயிட், ஜஸ்ட் வெயிட். இப்போ எங்கே இருக்கு? இது ஹை, இதுக்கும் இதுக்கும் நடுவில் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஓகே, இது என்னது? இங்கே பாடி க்ளோஸ் இருக்கு. கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு இது விக்கு தான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் பாடி. இது வந்து என்னது? இது வந்து கேண்டில். இது 1 மினிட்ல வந்து
இது வந்து என்ன கேண்டில் அப்படின்னா புல் கேண்டில்னு வச்சுக்கோ. ஸோ இது வந்து பேர் கேண்டில். ஓகேவா? ஸோ இது வந்து பேர் கேண்டில். 2 கேண்டில் உடனே வந்துருச்சு. இப்போ 2 மினிட்ல நீ போய் பார்த்தனா எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் இப்படித்தான் இருக்கும். இது வந்து விக் தான். ஓகேவா? இதே 3 மினிட்ல பார்க்குற. இது பக்கத்துல ஒரு இன்னொரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? இப்படி இருக்கு அப்படின்னா 3 மினிட்ல போய் பார்க்குற அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நான் சொல்றது உனக்கு புரியுதான்டா எனக்கு தெரியல. டைம் ஃப்ரேம் மாத்தி பாரு. உனக்கு தெளிவா புரியும். இங்க வந்து நல்ல டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் ஆட்டமே இருக்குது ஒண்ணு. ஓகேவா? ஆனா அடுத்த கேண்டில்ல என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ஆ ரெட் கேண்டிலா வந்துருச்சு. அதாவது கீழ செல் கேண்டிலா வந்துருச்சு இது மாரி. ஓகேவா? இப்படி செல் ஆயிருச்சு. இத கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது எல்லாமே 1 மினிட்ல நடக்குதுன்னு வச்சுக்கவேன். கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல திங்க் பண்ணி பாரு. 2 மினிட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 மினிட்ட பொறுத்தவரைக்கும் இந்த 2 கேண்டிலும் சேர்த்து ஒரு விக்கா தான் இருக்கும். ஓகேவா? இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இது ஓப்பன் பிரைஸ், இது க்ளோஸ் பிரைஸ். இது ஹை, இது லோ. ஓகேவா? அப்படிங்கும்போது ஹையும் சரி, லோவும் சரி கரெக்ட்டா இருக்கும். பாடிங்கிறது மட்டும் எப்படி இருக்கும்? டோஜி கேண்டிலாட்டம் இருக்கும். இப்ப என்ன பண்ணியிருக்குது பிரைஸு? பிரைஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல விக் தான் விட்டுருக்குது. அப்ப நீ என்ன பண்ணணும்? இன்னும் அக்யூமுலேஷன் கன்டின்யூ ஆகுது. என்ன ஆகுது? விக் வச்சு அங்கிட்டும், இங்கிட்டும் லிக்விட் எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மென்ட், ரிவர்சல் மார்க்கெட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு இந்த ஹைக்கும் லோவுக்கும் நடுவுல கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா, அங்க இருக்க 50% மார்க்கெட் போகும். ஹை எடுத்தது அப்படின்னா. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு இந்த சினாரியோல? ஓகேவா? இது ஹை. ஹைய தூக்கிருச்சு. ஓகேவா? ஸோ 50% போகணும்ல. ஓகேவா? அரவுண்ட் இதுக்கும் ஆவரேஜா இந்த இடம் 50% ஒக்குமா? போயிருச்சா? 50% எப்படியும் மார்க்கெட் போயிரும். ஓகேவா? ஆனா இது கன்சாலிடேஷன் கன்டின்யூ ஆகுது. ஸோ இப்போ உன்னோட ஹைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவ. இது வரைக்கும் கன்சாலிடேஷன் ஹையி. ஓகேவா? இது வரைக்கும் கன்சாலிடேஷன் ஹை. ஓகே. ப்ரோ கன்சாலிடேஷன் ஆட்டமே இல்ல ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஹையுக்கும் ஒரு லோவுக்கும் நடுவுல மார்க்கெட் ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அதுக்குள்ளேயே தான் பிரைஸ் சுத்துது. அப்ப அதான் கன்சாலிடேஷன். ஓகேவா? ஸோ தென் பிரைஸ் வந்து கீழ போகுது. சொன்ன மாரி அந்த கன்சாலிடேஷனோட ஈக்விலிபிரியம் ஸ்டேஜுக்கு பிரைஸ் போகுது. போயிட்டு ரிவர்ஸ் என்ன பண்ணுது? மார்க்கெட் வந்து வேகமா மேல போயிருச்சு. மேல போய் இங்க சொன்ன மாரி என்ன பண்ணிருச்சு? லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஆஃப்டர் டேக்கிங் லிக்விடிட்டி நம்ம எப்பயுமே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது பிடிஆரை பார்ப்போம். இந்த செல் மொமெண்ட்ல எந்த பிடிஆரும் இல்ல. இங்க இருக்க ஐஎஃப்இஜி இழுத்து விட்டுக்குவோம். ஓகே. ஐஎஃப்இஜி கலர் மாத்திக்கிறேன். அப்பதான் நல்லா தெரியும். திஸ் இஸ் ஐஎஃப்இஜி. ஓகேவா? இது லிக்விடிட்டி. டீலிங் ரேஞ்சே நீ போட்டாலும் சரி, இதுக்கும் 50% வந்திருக்கும். ஸோ மேல பிரீமியம்ல இருந்தா செல் அடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நான் என்ட்ரி எடுக்கிறத பத்தி பேசல. லிக்விடிட்டிய பத்தி பேச வந்தேன். ஸோ இது என்னது? இப்ப இது வந்து லிக்விடிட்டி. ஓகேவா? வாட் இஸ் திஸ்? இட்ஸ் எ லிக்விடிட்டி. தெளிவான லிக்விடிட்டி. இங்க என்ன பண்ணியிருக்கான்? ஆல்ரெடி இங்க எத்தனையோ பேர ட்ராப் பண்ணி விட்டுட்டான். ஓகேவா? கொஞ்சம் உத்து பார்த்த அப்படின்னா இது ஈக்குவல் லோஸ். ஓகேவா? அண்ட் வேற எதுவும் இருக்கா? அண்ட் என் கண்ணுக்கு இங்க என்ன தெரியுதுன்னா ஈக்குவல் ஹைஸ். இங்க வரும்போது எதுக்கு ஈக்குவல் ஹைஸ் அவன் வச்சுட்டு வரான்? ஈக்குவல் ஹைஸ் இஸ் எ லிக்விடிட்டி. அவன் தட்டிட்டு ஏதாவது பண்ணுவான். அப்ப இது என்னது? இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ்மெண்ட்டே கிடைக்கல. அப்ப இது என்னது? லிக்விடிட்டி. ஸோ இங்க பாரு. இந்த பிரைஸ வந்து எடுத்தானா? எடுக்காம இங்கேயும் வந்திருக்கான். எடுக்காமயே போயிருக்கான். என்னத்துக்காக? நான் ஃபியூச்சர்ல வருவேன்டா அப்படின்னு இந்த இடத்துலயே உனக்கு சிக்னல் குடுத்துட்டான். என்ன சிக்னல் குடுத்துட்டான்? இந்த ஈக்குவல் லோஸோ, ஈக்குவல் ஹைஸோ எடுக்க வேண்டிய டைம்ல எடுக்காம இந்த மாரி பக்கத்துல போயிட்டு வரான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீ வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் போடுற. இதான் பிரீமியம் டிஸ்கவுண்ட். பிரைஸ் வந்து இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பாரு. இது வந்து ஹை, ஸ்விங் லோ. இப்ப பிரைஸ் வந்து எங்க போகணும் அப்படின்னா, இந்த ஹைஸ் அடிக்கணும்னு வச்சுக்கவேன். இந்த ஹைஸ் தான் இதோட டார்கெட். பிரைஸ் போகுது. பக்கத்துல போய் டார்கெட் அடிக்காம ட்ரான் லிக்விடிட்டி அடிக்காம இங்க வருது அப்படின்னா, அதோட காரணம் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல ஏதாவது லிக்விடிட்டி வச்சிருப்பான்.
அதை தட்டிட்டு திரும்பி போகலாம். ஏன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் அல்கோஸுக்கு அதிகமாகும். நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? உனக்கு ஞாபகம் வந்ததுன்னா சரி, நல்லது. ஓகேவா? சேம் சினாரியோ. இவன் எங்க வந்துட்டான்? இந்த ஸ்விங்கு இங்க இருக்கு பாரு. இந்த பெரிய ஸ்விங்குக்கு 50% இதுன்னு வச்சுக்கோ. 50% மேல ஈக்குலிபிரியத்துக்கு மேல போயிட்டு வந்துட்டான். இங்க இருக்க ஈக்குவல் ஹையஸ்ட் லிக்விடிட்டி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு. இங்க இருக்க லிக்விடிட்டியை இவன் ஃபர்ஸ்ட் எடுக்காம, ஓகேவா? எடுக்காம மேல போறான். இந்த இடத்துல இவன் மேல போகும்போது நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ரைட்டு. பிரைஸ் ஏதோ ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே விழுக போகுது. ஏன்னா அவன் ட்ரான் லிக்விடிட்டி இதுதான். ஓகேவா? இதான் ட்ரான் லிக்விடிட்டி. அதுக்கு மேல யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி நான் ஒயிட்ல போடுறேன். ஸோ இதுதான் ட்ரான் லிக்விடிட்டி. அப்படிங்கும்போது பிரைஸ் என்ன பண்ணணும்? ட்ரான் லிக்விடிட்டி போகணும். அவன் ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டியை எடுக்காம வச்சுட்டு வரான். வச்சுட்டு மேலே போறான். அப்ப எதுக்கு? ஒரு லிக்விடிட்டியை தட்டிட்டு கீழே விழுவலாம் அப்படின்னு தான். ஸோ என்ன பண்ணுவான்? ஆல்ரெடி சொன்னானா? ஸோ இங்க ஈக்குவல் ஹைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கு. ஐ வில் ஷோ யூ. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கிளீனா இங்க என்ன பண்ணான்? தட்டினானா? அதுக்கப்புறம் எப்படி இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஸோ இதுதான் உன்னோட என்ட்ரி ஏரியா. இது இல்லை. ஓகேவா? நம்மளுக்கே ட்ராப் அடிக்கிற இடம்லாம் இருக்கு. இசிடியே ட்ராப் அடிக்கிற இடம்லாம் இருக்குது. அது மாதிரி ஒன்று தான் இதுவும். இங்கே என்ன நினச்சிருப்பீங்க எல்லாம்? சம் பீப்புள்ஸ் ப்ரோ இதெல்லாம் லிக்விடிட்டி ப்ரோ, நல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட் தட்டினான் ப்ரோ, நான் எம்எஸ்எஸ் பார்த்தேன் ப்ரோ, இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கொடுத்தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை ப்ரோ. ஓகேவா? கரெக்டான இடம் இது. உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நீ என்ட்ரி எடுக்கிறப்ப இங்கே கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல மேலே பை போகுது பத்தியா, அதுவும் இது மாதிரி நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் போகணும். எதனாலனா அப்பதான் ஐசிடி ட்ரேடர்ஸே ஒரு சில நேரத்தில் பயப்படுவாங்க. நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் இவ்வளோ அக்ரெசிவா போகுது, ஒருவேளை டைரக்ஷன் நம்ம தப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கணும். அப்படி யோசிச்சு 4 பேர் டைரக்ஷனை மாத்தினாதான் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ட்ராப் கிடைக்கும். ஸோ ஐசிடி ட்ரேடராகவே இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிகினரோ ஒரு இன்டர்மீடியட் லெவலோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே டைரக்ஷன் மாத்துற அளவுக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும். ஓகேவா? ஆனா அவங்க டைரக்ஷன் மாத்தினாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? டைரக்ஷன் மாத்தாம இதான் ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னு செட் பண்ணிட்டு அமைதியா உட்காரணும். ஓகேவா? பிரைஸ் என்ன பண்ணுது? அழகா ஸ்வீப் அடிச்சுதா? ஸோ உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்ததா? ஸோ உங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து மோஸ்ட் ப்ராபப்லி என்ட்ரி மாடல் வந்து இங்க சிஸ்ட் இருக்கா? இந்த சிஸ்ட் இங்கே முடிச்சு விட்டானா? ஓகே, ஜஸ்ட் திங்க் திஸ் இஸ் சிஸ்ட். சிஸ்ட் இங்கே கதை முடிஞ்சிருச்சா? அப்பயே நான் தெரிஞ்சிருச்சு பிரைஸ் கீழே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆர்எல்ஸ் இங்க இருக்க ஐஎஃப்இஜி இருக்கா? இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனிச்சா? அங்கே என்ன தெரிஞ்சிச்சு? பிரைஸ் லைக்லி கோ செல். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணுச்சு? பிரைஸ் அப்படியே ஃபுல்லாக கீழே கொட்டிடுச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னா மேபி இதை கூட இந்த லோவும் ட்ரான் லிக்விடிட்டி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பிரைமரி இந்த இது, ரெண்டாவது இது, மூணாவது தான் இது. அப்படி டிபிஸை மாற்றி வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ ஓகே, வி வில் see that. ஓகே, ஸோ அதோட இதில் வந்து லிப்ஸ்டிக் போடல. ஸோ இதில் எல்லா விதமான லிப்ஸ்டிக்கும் போட்டு வச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ ட்ரான் லிக்விடிட்டி இஸ் திஸ். ஓகே, திஸ் லோஸ் இஸ் ட்ரான் லிக்விடிட்டி. நான் சொன்ன மாதிரி இதுவும் ட்ரான் லிக்விடிட்டி, இதுவும் ட்ரான் லிக்விடிட்டி. இது இந்த ஈக்குவல் லோஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இங்கே இருக்க லோஸ், விங்காட்டம் லோ இருக்குல்ல, இது வந்து செகண்டு. ஸோ அல்டிமேட்லி இதுதான் தேர்ட் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? இதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். எதனால அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருவீங்க, கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிரும். இங்கே ஏதோ என்ட்ரி அண்ட் இங்கே எஸ்எல். ஸோ இது வந்து ஃபுல் டிபியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இங்கே உன்னோட ஃபர்ஸ்ட் டிபி மார்க்கெட் போய் பிரேக் ஆனதுக்கு அப்புறமே பிரேக் ஈவன் கொண்டு வந்துடணும். இங்கே இருக்க எஸ்எல் நவுத்திட்டே வந்து பிரேக் ஈவனில் போட்டுடணும். ரெண்டாவது டிபி வந்து மார்க்கெட் போனதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும்? ஓகே, ரெண்டாவது டிபி போயிடுச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேக் ஈவனில் இருக்கிறது 1:1க்கோ இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நவுத்தி இங்கே இருக்க ஒரு லிக்விடிட்டி இருக்குல்ல அந்த இடத்துக்கோ எஸ்எல்ல கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அல்டிமேட்லி உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு தான் 3 லிக்விடிட்டி பார்த்து வைக்கிறது. ஸோ தட்ஸ் இட். நான் உனக்கு
இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொன்னேன். பட் சார்ட்ல மார்க் பண்ணி இருக்கிறது கம்மியா தான் இருக்கும். தெளிவா பாரு. ஓகேவா? ஓகே. ம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? இது ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஓகேவா? இது வந்து ஹைஸ் அண்ட் லோஸ். இந்த இடத்துல பாரு. இட்ஸ் அ ட்ரெண்ட் லைன். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிலி ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் ஒரு 2 விக் வந்ததுக்கப்புறம் இப்படி வரைவாங்க. அடுத்து இதுக்கு வைப்பாங்க. ஸோ அடுத்து இங்க ஒரு விக் வந்துருச்சா, ஸோ அதனால ட்ரெண்ட் லைன் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, ஓகே திஸ் இஸ் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு இப்படி மாற்றுவாங்க. ஓகேவா? இதான் ட்ரெண்ட் லைன் மாற்றுவாங்க. ஸோ இங்கேயும் அப்படியே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தென் திஸ் இஸ் அழகா வருதா? வரமாட்டேதுப்பா, நேராக வரமாட்டேது. இருந்தாலும் இப்படி வரைவாங்க. ஸோ தென் ஒன்ஸ் இது மாதிரி பிரேக் ஆகிட்டு திரும்பி மார்க்கெட் இப்படி மேலே போன உடனே ஓகே இதுவும் விற்குதான் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுவாங்க. அப்படி ரிஃபைன் பண்ணும்போது வர்றது தான் இது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரியே என்ன பண்ணிருச்சு, இங்கே விக் விட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸோ மேலே தான் போக போகிறேங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல இது வரைக்கும் போயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை வச்சு இப்போ ட்ரேட் பண்ணவங்களும் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே என்ட்ரி எடுப்பாங்க. எப்படி நீங்க இங்க ஐசிடி ட்ரேடர்ஸ் இங்க வந்து இங்க எம்எஸ்எஸ்ன்னு சொல்லி ட்ராப் ஆன அத்தனை பேருமே இங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை பேருமே இங்க ட்ராப் ஆயிட்டான். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் வந்துருச்சு. ஐசிடியில் எம்எஸ் ஐசிடி அரைகுறையா படிச்சவனும் உள்ள வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல ரீட்டைலர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லவனும் உள்ள வந்துட்டான். அதோட பிரேக் அவுட்னு சொல்லவனும் உள்ள வந்துட்டான். எத்தனை பேர் லிக்விடிட்டி வருதுன்னு பாரு. லிக்விடிட்டின்னு கத்துறது எல்லாம் எத்தனை ரீட்டைலரோட லிக்விடிட்டி உள்ள வருது மார்க்கெட்ல. நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ட்ராப் ஆயிடணும். ஓகேவா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம நீ என்ட்ரி எடுக்காத. ஓகே, எங்க என்ட்ரி எடுக்கணும்? ரீட்டைலர் எங்க நிறைய ட்ராப் ஆயிருக்கணும் அங்கதான் நீ என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இப்ப எப்படி சொன்னேன், இது என்ன ஃபுல்லா ரீட்டைலரா? ரீட்டைலர் இங்க செல் அடிச்சிருப்பான்னு நான் சொன்னா ஓகேவா? இங்க ட்ரெண்ட் லைன்னு சொன்னா அண்ட் இங்க அரைகுறையா ஐசிடி படிச்சவன்னு சொன்னா எம்எஸ்எஸ் வச்சு எஃப்இஜி ஏதோ ஒன்று என்ட்ரி போட்டோம்னு சொன்னா ஓகே. அண்ட் வேற என்ன இருக்கு? தட்ஸ் இட். இங்க பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் இங்க போவான், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இங்க வருவான். ஸோ அத்தனை பேர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் எத்தனை பேர் சொன்னேன்னு மட்டும் கவுண்ட் பண்றேன். ரெசிஸ்டன்ஸ் இங்க ட்ரேடர் ஒன்று ஓகேவா? தென் ரெசிஸ்டன்ஸ் இங்க பிரேக் அவுட் 2, ட்ரெண்ட் லைனு இங்க பிரேக் அவுட் எத்தனை? 3. அண்ட் ஆல்சோ உங்க ட்ரெண்ட் லைன் வந்து இந்த அளவு நல்ல ஹேமர் கேண்ட்லட்டம் கொடுத்த உடனே என்ட்ரி போறவங்க இருக்காங்க. அவங்கள சேர்த்தா ஒரு 4. ஓகே. ஸோ தென் வேற நாளைக்கு 4 பேர் பார்த்துருக்கோம். கொஞ்சம் சார்ட்டை க்ளீன் பண்ணிட்டு 4. ஸோ தென் இந்த இடத்துல எம்எஸ்எஸ்ஸா பார்த்து இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரி போயிருந்த ஐசிடி பிளேயர்ஸ் இருந்தா 5 பேர் ட்ராப் பண்ணி வச்சா மார்க்கெட் ட்ராப்டு 5 பீப்புள். ஓகேவா? ஸோ இத்தனை பேரையும் ட்ராப் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுது? வெயிட். இதுக்கப்புறம் இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு இடத்துல விக் வச்சிருக்குதா? ஸோ இது லேசா நீ இப்படியே இருக்குன்னு வச்சுக்குவேன். அக்யூரேட்டாக இழுக்க முடியல, பட் ஆல்சோ இப்படி நேரம் இழுக்கும் போது என்ன வரும் அப்படின்னா இட்ஸ் அ சப்போர்ட். யாருக்கு சப்போர்ட்டு? யாருக்கு? ரீட்டைலருக்கு சப்போர்ட். இது ஒரு பாக்ஸ் ஆட்டம் போட்டு வச்சுக்குவாங்க சப்போர்ட் ஜோன் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது சப்போர்ட் ஜோனு மார்க்கெட் இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு சம் பீப்புள்ஸ் இந்த இடத்துல பை அடிப்பாங்க, ஓகேவா? ஸோ தென் வேற என்ன நடக்கும்? இந்த இடத்துல பாரு, இது என்னது? ட்ரெண்ட் லைன் பிளேயர்ஸ் 2 தடவை 3 தடவை டேப் பண்ண உடனே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருவாங்க. என்னது? 1 2 தடவை டேப் ஆயிடுச்சு ஒரே இடத்துல, ட்ரெண்ட் லைனை போடு வர பார்த்துக்கலாம் அப்படின்னு வரைஞ்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ட்ரெண்ட் லைன் இப்படியே இழுத்து விட, ட்ரெண்ட் லைன் என்ன ஆயிடுச்சு? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. இங்க ட்ரெண்ட் லைனு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை தொட்டு உள்ள வந்தவங்களும் இருப்பாங்க, சம் பீப்புள்ஸ் வந்திருக்கலாம். தென் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னு இந்த இடத்துல வந்தவனும் இருப்பான். ஆல்ரெடி 5 பேரு. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்தவன் 6. ஓகேவா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 7.
ஸோ தென் இது சப்போர்ட் ஜோனு அப்படி இங்கே பை பண்ணவன் 8. ஸோ லிக்விடிட்டி எவ்வளோ உள்ள வருதுன்னு பாரு. நான் லிக்விடிட்டின்னு சொல்றது அடுத்த நாள் ஸ்டாப் லாஸ் இல்லை. நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ட்ராப் ஆகிட்டு இருக்கான், பை செல்லுன்னு மாற்றி மாற்றி. அவன் தான் லிக்விடிட்டி உனக்கு. ஓகேவா? லிக்விடிட்டி. ஓகே, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறேன். சைடில் எழுதிட்டேன் பாரு. 8 பிளேயர்ஸ் ட்ராப். இந்த 8 கான்செப்ட்லையும் எத்தனை பேர், ஒருத்தர் 2 பேர் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல எத்தனையோ பேர் உட்காந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன விஷயம், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. என்னைய பொறுத்த வரைக்கும் இது அக்யூமுலேஷன். ஓகேவா? அக்யூமுலேஷனில் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு இது வந்து விக்கு. ஓகேவா? விக் வச்சு லிக்விட் எடுத்துட்டு 50% போவான்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே 50% வந்திருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப அப்ப இந்த இந்த ஹைஸ் அண்ட் லோஸ், இந்த அக்யூமுலேஷனோட ஹை அண்ட் லோவை இப்படிதான் வைக்கும். இதுதான் ஃபுல் அக்யூமுலேஷன். இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஹையை தட்டி கீழே விழுகுது அப்படின்னா, கீழே விழுந்தா இல்லை, ஹையை தட்டிட்டு இங்கே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் என்ட்ரி போகும். ஓகேவா? அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது. எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுது? ஒன்ஸ் இந்த லிக்விட் எடுத்த உடனே ப்ரைஸ் சடனாக கீழே வருது. உனக்கு இங்கே இருக்க சிஸ்டி கேனில் உடச்சி சிஸ்ட் கொடுக்குது. அண்ட் இங்கே இருக்க எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணி விடுது. ஓகேவா? ஆர்எல்ஸ் இந்த பிரேக்கரை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுது. எல்லா கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. ஓகே, எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ நீ ஐஎஃப்இஜி பிளேயரோ இல்லை சிஸ்ட் பிளேயரோ எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, இங்கே என்ட்ரி எடுத்துருக்க முடியும். சிஸ்ட் ப்ரோ, நீ இங்கேயே என்ட்ரி எடுத்திருப்ப. நான் வந்து ஐஎஃப்இஜி ஃப்ளிப் பண்ணணும் என்ட்ரி எடுப்பேன் ப்ரோ அப்படின்னா, இது வந்து என்னது ஐஎஃப்இஜி. ஆர்எல்ஸ் இது உனக்கு ஐஎஃப்இஜி. எப்படி இந்த இடத்துல இந்த வீக்கில் என்ட்ரி எடுத்திருப்ப. இது இந்த வீக்கில் என்ட்ரி எடுத்திருப்ப. ப்ரோ நான் வந்து எம்எஸ்எஸ் பிளேயர் ப்ரோ, கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. நாளை எம்எஸ்எஸ் பிளேயர் தான், கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துருச்சு, ஆஃப்டர் திஸ் இட்ஸ் எம்எஸ்எஸ். எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்றும் பெரிய ஈவெண்ட் இல்லை இந்த இடத்துல. எஃப்இஜி பெருசாக இல்லை. இஃப் இன் கேஸ் இந்த ஒரு பிளாக்ல என்ட்ரி போட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம். இந்த ஒரு பிளாக் பிடிச்சி இழுத்து என்ட்ரி போட்டிருந்தாலோ, இல்லை எம்எஸ்எஸ் நடந்த உடனே இந்த பிரேக்கர்ல என்ட்ரி போட்டிருந்தாலோ என்ட்ரி கிடைச்சிருக்கும். இல்லை ப்ரோ நான் எஃப்இஜியில் தான் என்ட்ரி போடுவேன் அப்படின்னு இருந்திருந்தா, எஃப்இஜியில் தான் என்ட்ரி போடுவேன்றதா அது நடக்காது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கே சம் பீப்புள் 8 பீப்புளை வந்து ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ட்ரான் லிக்விடிட்டி போகுது. ஸோ லிக்விடிட்டி மீன்ஸ் ஒரு ஹையும் லோவையும் வரைஞ்சிட்டு நீ பார்க்கறது லிக்விடிட்டி இல்லை. வாட் இஸ் லிக்விடிட்டி? நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் ஆகுறாங்க, அதுதான் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஸோ கோ டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது என்னது, EURUSD 50 minute chart. So that's it. So just to see this, இங்க கொடுக்கப்பட்ட சார்ட்ல இது என்னது, ஐ வேற என்ன தெரியுது, வேகமா டிஸ்பிளேஸ் ஆகி மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அண்ட் இங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு லோ பாயிண்ட் ஆட்டம் இருக்குல்ல, ஸோ லோ பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஃபுல்லா அக்யூமுலேஷன் தான், ஃபுல்லாவே லிக்விடிட்டி பில்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ஒரு ஹையை வந்து எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ஃபுல்லா ட்ராப் ஆயிடுச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் LRLR ஆர் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐ ஜூம் இட். இந்த இடத்துல பாரு, இந்த லோவை ஒரு செகண்ட். ஓகே, ஸோ இங்க இருக்க லோஸை ப்ரைஸ் எடுக்கல, அண்ட் இங்க இருக்க லோஸ் எடுக்கல, இங்க இருக்க லோஸ் எடுக்கல, இங்க ஈக்குவல் லோஸ். ஸோ இங்க இருக்க லோஸை இதுக்கப்புறம் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எத்தனை லோஸ் ப்ரைஸ் எடுக்காம இருக்குதுன்னு பாரு. ஸோ தட் இஸ் LRLR. ஓகேவா? ஸோ ஆர்எல்ஸ் இது ட்ரெண்ட் லைன் எதுவும் வரும்னு நினைக்கிறேன். யா, ட்ரெண்ட் லைன் ஓரளவுக்கு வரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இங்க என்ன நடக்குது ப்ரைஸ்?
ஸோ ஓகே ஓகே ப்ரைஸ் என்ன பண்ணுதுங்க? ஸோ இங்கே வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி, ஸோ தென் செல் சைடு லிக்விடிட்டி அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ட்ரெண்ட் லைன் ஆர் எல்ஆர்எல்ஆர் எனிதிங். ஸோ இது வந்து ட்ரெண்ட் லைனோட தான் இருக்குது, ட்ரெண்ட் லைனோட தெளிவாக இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, ஸோ தென் பை சைடு எடுக்குது, ப்ரைஸை பை சைடை எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது? ஃபுல்லாக செல். ஸோ அண்ட் டேக் திஸ் லோ. இந்த லோஸ் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது? ரிவர்ஸ் ஆகுது. இந்த லோவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இங்கே இருக்க க்ரீன் கேண்டில் மட்டும்தான். ஓகேவா? ஜஸ்ட் சி, இந்த லோஸை ப்ரைஸ் தட்டின உடனே ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு பார்த்தியா? அங்கே என்ன இருக்குது? வால்யூம் இருக்குது அப்படிங்கிறதோட அர்த்தம். ஓகேவா? ஒய்? பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ட்ரெண்ட் லைன். மொத்த பேரோட எஸ்எல் இங்கே தான் இருக்கும். ட்ரையல் பண்ணிட்டே இப்படி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு லோலையும் ட்ரையல் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஸோ எஸ்எல் ட்ரையல் பண்ணிட்டே வந்த அத்தனை பேர்த்துக்கும் அடி விழுந்திருக்கும். எங்கே? இந்த இடத்துல எஸ்எல் வச்சவனுக்கும் இங்கே அடி விழுவோம். மோஸ்ட் ப்ராபப்லி அதான். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கு, இங்கே பாரு பார்க்க வேண்டியது ஈக்குவல் லோஸ். ஸோ ப்ரைஸ் இந்த ஹைஸை தட்டிட்டு எவ்வளோ நல்லா ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஃபுல் ரிஜெக்ஷன். ஆஃப்டர் திஸ் ரிஜெக்ஷன் இன்ஸ்டன்ட் ட்ராப் சொல்கிறத பாரு. ஓகேவா? இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரே கேண்டில் நல்ல ட்ராப். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பை எடுக்கலாமா அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸோ சம் பீப்புள் இங்கேருந்து செல் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ண அத்தனை பேருமே, ஓகேவா, இந்த சைடு லிக்விடிட்டி, இந்த பை சைடு லிக்விடிட்டி எடுத்து செல் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அத்தனை பேருமே இங்கே இருக்க 3 க்ரீன் கேண்டில் பார்த்து ஐசிடி ட்ரேடராகவே இருந்தாலும் பயந்துருப்பான். ஐசிடி ட்ரேடராகவே இருந்தாலும் இந்த 3 கேண்டில் பை ஆன உடனே ஓஹோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கோம் ஒரு செகண்ட். ஓகேவா? ஸோ அது மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருக்கணும். ஐசிடி ட்ரேடரையே ஒரு செகண்டு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கணும். எப்படின்னா டைரக்ஷனையும் மாற்ற வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஓகே, வேலிடான பாயிண்ட்டு இந்த ஹையே. ஸோ தென் இந்த லோ, அப்புறம் இந்த ஒரு ஹையே. எதனால? இட்ஸ் அ பை சைடு லிக்விடிட்டி ஃபார் ரீசன்ட் டைமிங். ஓகேவா? அப்படிங்கும் போது இங்கே இருக்கிறது ட்ரெண்ட் லைனு. ஸோ எத்தனை பேர் ட்ராப்பு? ட்ரெண்ட் லைனு ட்ராப்பு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு நினச்சிருப்பாங்க பார். ஓகேவா? இது என்னது? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டா? ஆமாம். இது என்னது? சப்போர்ட்டு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கா? இந்த இடத்துல இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் கொடுத்தோனையுமே என்ன பண்ணுவாங்க ப்ரைஸ்? இது வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு போட்டு வச்ச அத்தனை பேரும் இங்கே பையி, அவங்களுக்கு ட்ராப்பு. இங்கே சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிருச்சு அப்படின்னு இந்த இடத்துல அடிச்சு அத்தனை பேர்த்துக்கும் ட்ராப்பு அடிச்சாங்க. நாமும் அடிச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க? இங்கே இருந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஆல்ரெடி ட்ராப்பு. ஸோ ஆல்சோ ட்ரெண்ட் லைன் 1, சப்போர்ட்டு 2, அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் 3. ஓகே, எத்தனை பேர் ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இத்தனை பேரையும் ட்ராப் பண்ணி விட்டு மார்க்கெட் இங்கே என்ன பண்ணியிருக்கு? நான் திரும்பி இந்த இடத்துக்கு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் லோஸ் விட்டு போயிருக்கு. ஓகேவா? ஸோ தென் ப்ரைஸ் இன்ஸ்டண்ட்டாக மேலே போயிடுச்சு. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் தீஸ் ஹைஸ், இந்த ஹைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வருது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா லைக் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது இதுதான் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே கீழே விழுவும் போது ட்ரான் லிக்விடிட்டி இங்கே இருக்க லோஸ் தான் நம்மளுக்கு. ஆனால் இங்கேருந்து கீழே விழும்போது இதுதான் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? அது இல்லாமல் இதை பாரு, ஒரு ஸ்விங் ஹை, ஒரு ஸ்விங் லோ அப்படியும் பார்க்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பார்க்கலாம். என்னது இது? ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ப்ரோ எனக்கு கிளியராக கிடைக்கல ப்ரோ. ஓகே, இந்த இதை விட்டுரு, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லை, விட்டுரு. ஸோ தட்ஸ் இட். ஓகே, தென் ப்ரைஸ் இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ண உடனே நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் உனக்கு என்னது? ஆதாரம் ப்ரைஸ் கீழே தான் போகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் என்ன பண்ணுது? அக்யூமுலேட் வித்தின் திஸ் 50-minute கேண்டில். எஸ்சி ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் அந்த 50-minute கேண்டிலுக்குள்ளேயே தான் அக்யூமுலேட் ஆகுது. ஓகேவா? அந்த இடத்துல அது கீழே ஒரு இன்சைட் பார் இருக்கு பார். இந்த 50-minute கேண்டிலோட ஹை அண்ட் லோ, அதுக்குள்ள ஒரு கேண்டில் இருக்கு. நான் இது சொல்ல வரேன், இந்த கேண்டில் தான் சொல்ல வரேன். ஓகேவா? இந்த கேண்டிலோட ஹைஸை எடுத்துட்டு மேலே இருக்க எஃப்இஜின்னு எடுத்தாலும் சரி, இல்லை ஐஎஃப்இஜின்னு எடுத்தாலும் சரி,
எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. இங்க பாரு. அழகா என்ன ஆயிடுச்சு? அப்படியே வந்துட்டு ட்ரான் லிக்விடிட்டி வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்க எத்தனை பேர் ட்ராப் ஆயிருப்பாங்க? அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்க எத்தனை பேர்? ட்ரெண்ட் லைனு 1, ஸோ 2, 3 பிரேக் அவுட்டு. வேற யாரு? இங்க ஐசிடி ட்ரேடர்ஸ் பயாஸை மாற்றி இந்த எஃபிஜியில் என்ட்ரி எதுவும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க எத்தனை? 4. ஓகேவா? போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் போட்டேன். இது என்னது? ப்ரைஸ் லோஸ் தட் நான் நினைப்பேன், நான் வந்து அப்போல்லாம் டைரக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த ஹைஸை தட்டுவான், கீழே விழுவான்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணும்? மேனிபுலேட் பண்ணுற மாதிரி போகும். இந்த லோஸை தட்டிட்டு, ஏன்னா செல் சைடு தானே, லோஸை தட்டிட்டு இங்கே எம்எஸ்எஸ் கொடுக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எம்எஸ்எஸ். இந்த கேண்டில் பறக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் உளுந்து என்ட்ரி எடுக்க தான் வந்திருக்காட்டுக்கு அப்படின்னு இந்த எஃபிஜியில் போய் என்ட்ரியை போட்டோன்னு வச்சுக்க, அப்படியே இப்படி வந்து கீழே செல் அடிக்கும். ஓகேவா? ஐசிடி ட்ரேடர் பயாஸ் மாற்ற வைக்கிற இடம், பயாஸ் டைரக்ஷனில் மாற்ற வைக்கிற இடம். ஸோ மொத்தம் 4 people ஆர் ட்ராப்டு. மொத்தம் 4 people இந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்காங்க. 4 liquidity. தட்ஸ் இட். ஸோ ஆனால் இந்த இடத்துல உனக்கு இதுதான் அப்படின்னு கரெக்டாக இருந்த அப்படின்னா இந்த இடத்துல நீ எஃபிஜியில் இங்கே என்ட்ரி போட்டுருக்கலாம். அழகா இந்த ட்ராஸ் வச்சிருக்கலாம். ஒய்? பிகாஸ் இட்ஸ் அ ஈக்குவல் லோஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகே. ஸோ தென் அதோட இது ஓகே. ஸோ இந்த இடத்துல அந்த ஹைஸ் என்னது? நியூஸ் ஹைஸ், நியூஸோட ஹை. ஓகேவா? மேஜர் நியூஸ் என்னங்க? என்எஃப்பி, சிபிஐ, பிபிஐ, எஃப்ஓஎம்சி, இது மாதிரி நியூஸு மேஜர் நியூஸோட ஹை. ஓகேவா? இது என்னது? மார்க்கெட் திஸ் பை சைடு லிக்விடிட்டி. இங்கே பார், இது செல் சைடு லிக்விடிட்டி. மார்க் பண்ணேன் பார். என்னது? ட்ரெண்ட் லைன் பார், எல்லாத்தையும் எடுக்கிறேன். இங்கே என்ன நடக்குது? திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ட்ரெண்ட் லைன். ரெஸ்பெக்ட் அப்படின்னு நினச்ச அத்தனை பேர்த்துக்கும் சம்பவம். ஓகேவா? ஸோ இது என்னது? ஈக்குவல் லோஸ் அஸ் அ ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ தென் தட்ஸ் இட். நியூஸோட ஹைஸோட பவரை பாரு. நியூஸு அப்படின்னு அடிச்சுக்கிறது அதுக்கு தான். நியூஸ் இருக்கு அப்படின்னா, நியூஸ்ல ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ஹைஸை அடுத்த நாள் இது வந்து ஒரு நாள், இது வந்து ஒரு நாளோட கேப், இது வந்து ஒரு நாள், இது வந்து ஒரு நாள். ஓகேவா? இது ப்ரீவியஸ் டே நியூஸோட ஹைஸு, இது திஸ் டே. அடுத்த நாள், அதாவது ஒரு நாள் வரைக்கும் அந்த நியூஸோட ஹைஸை அடிக்காமே இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே வந்து அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு அடிக்கிறதா நீ பேசக்கூடாது. அடுத்த நாளே வந்து அந்த நியூஸோட ஹை அடிக்குது அப்படின்னா அதோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். அதுதான் இந்த இடம். ஓகேவா? ஓகே, that's it. So then gold 50-minute chart. Let's see. இங்க என்ன கிடைக்குது? Swing high. ஸோ இந்த இடத்துல தான் இது என்னது? எக்ஸ்டர்னல். இதுவும் எக்ஸ்டர்னல். இது ரெண்டுக்கும் நடுவில் இது என்னது? இன்டர்னல் ஹைஸ். ஸோ இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஐ erase it all. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஜஸ்ட் ரீட் த ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் இது வந்து ஸ்விங்கு. ஓகே, இது வந்து ஸ்விங்கு. இது வந்து மைனர் ஸ்விங், ஏன்னா இதான் மேஜராக இருக்கும் ப்ரைஸ். ஏன்னா இது வந்து ஒரு டே, இது வந்து ஒரு டே, இது வந்து ஒரு டே. ஓகேவா? பட் இதுக்கு முன்னாடி ஒரு டே இருக்குல்ல, அந்த டேவோட ஹையே. ஸோ அது ஃபோட்டோ இமேஜில் வரல. ஓகேவா? பட் இதுதான் ஹைஸ், அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹை. ஆமாம், ஐ டெஃபினெட்லி டூ. இது தெரியும். இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹையே. இது ஸ்விங் ஹையே, இது ஸ்விங் லோ. ப்ரைஸ் எங்கே ஸ்டக் ஆயிடுச்சு? இந்த பாரு, இந்த இடத்துக்குள்ளே ப்ரைஸு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆயிடுச்சா? உள்ள எங்கே ஸ்டக் ஆயிடுச்சு?
ஃபுல் டைம் ஆஃப் த ஏஷியாவும் ஸ்டக் ஆயிருச்சு, லண்டனும் ஸ்டக் ஆயிருச்சு. இது என்ன டைம்? யா இந்த இடத்துல நியூயார்க்கும் ஸ்டக் ஆயிருச்சு. 3 செஷனுமே ஸ்டக் ஆயிருச்சு. எனக்கு இது என்ன சொல்றது? ட்ரேடிங் எனக்கு சார்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கனால எனக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு டே. ஓகேவா? இந்த ப்ளூ லைன் உனக்கு தெரியுது பார்த்தியா? ப்ளூ லைன் உனக்கு தெரியுதான்னு தெரியல. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க தெரியுதா ஒரு ப்ளூ லைன்? அந்த ப்ளூ லைன் வந்து ஒரு டேவை குறிக்கும். ஓகேவா? இந்த ப்ளூ லைன் வந்து ஒரு டே, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டே. ஓகேவா? இப்போ அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் ஏஷியா ரேஞ்சு, மிடில் வந்து இங்க வந்து லண்டனு, ஸோ இது வந்து நியூயார்க்கு. இந்த மூவ்மெண்ட் நடந்து லண்டன் க்ளோஸ்ல. ஓகேவா? ஸோ தட் இட். இது 50 மினிட் சார்ட். 50 மினிட் சார்ட். ஓகே. ஓகே. ஸோ தென் இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் மாற்றிக்கிச்சு. தெளிவா தெரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணுது ப்ரைஸ்? ப்ரைஸ் லைக்லி டு பில்ட் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி ஹன் பண்ணும், லிக்விடிட்டியை பில்டு பண்ணும். அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன பண்ணிருக்கு? லிக்விடிட்டி பில்டிங். இங்க என்ன பண்ணிருக்கு? இது ரெசிஸ்டன்ஸா? ஓகே. ஸோ திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணி அதை ட்ராப் பண்ணி மேலே கொண்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ தென் இது என்னது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல என்ன நினைச்சிருப்பீங்க? சம் பீப்புள் இந்த இடத்துல பை அடிச்சவங்க, ஓகே, அதில் செல் அடிச்சவங்க, கதை ஓவர். இதை ரீட்டைல் எப்படி போடுவாங்க? இது ஒரு பாக்ஸை போட்டு வச்சுட்டு இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அந்த பாக்ஸ் கூட எப்படி போடுவாங்கலாம் தெரியும். இப்படிதான் போடுவாங்க. அப்படி போட்டு இதில் ஒரு அதை பக்கம் போடுவாங்க. ஏன்னா ரீட்டைல் லிங்க் பண்ணாங்க தானே. அந்த ரீட்டைல் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இப்படிலாம் பண்ணி இந்த இடத்துல ஹைஸ் போடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் யா இந்த ஹைஸ் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் வந்து இங்கேயும் ட்ராப் பண்ணியிருக்கோம். வேற எங்கே இருக்கு? யூஸ் திஸ் இஸ் அ ஈக்குவல் லோஸ். ஈக்குவல் லோஸ் பிரேக் அவுட்னு அடிச்ச ட்ரேடும் லாஸ். ஒய் பிகாஸ் கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு, அதுக்கப்புறம் டைரக்ஷன் மாற்றிருச்சு. ஸோ வேற என்ன நடக்குது? வேற 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 ட்ரெண்ட் லைன் இருக்கா? ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு தெரியலையே. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தா அடி வாங்கியிருப்பான். ஓகே. ஆர்எல்ஸ் இப்படி இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க. திஸ் இஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே. ட்ரெண்ட் லைன் யாரும் போட்டிருந்தால், ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல இருந்தா இதுதான் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? இப்படிதான் ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். இது என்னது? ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸுக்கு செம்மையான பிரேக் அவுட். என்ன பிரேக் அவுட்? செம்மையான பிரேக் அவுட். ஸோ இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் பேர் ட்ராப் பண்ணி தான் வச்சிருக்கு. ஸோ ஃபுல்லி லிக்விட் இன்ஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? யூ வாண்ட் டு சி தட் லிக்விட்? இந்த இடம் இல்லை, இந்த இடம் இல்லை. தட்ஸ் இட். லிக்விட்டி இன்ஜெக்ட் பண்ணிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல எவ்வளோ முடியுமோ இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் ட்ராப் பிரேக் அவுட்டு. வேற ஏதாவது இங்கே எதுவுமே ஈக்குவல் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருக்கு. மேபி இது டபுள் பாட்டம் அப்படின்னு நினைச்சு எதுவும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டபுள் பாட்டம் அப்படின்னு நினைச்சிருந்தா அங்கெல்லாம் அவங்களுக்கு லாஸ். ஓகே. ஸோ அது மாதிரி எல்லா லிக்விட்டி இன்ஜெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கு? இங்கே இருக்க ஸ்விங் லோவை தட்டிட்டு மேலே போயிருக்கு. பார்க்க முடியுதா? இங்கே என்ன நடந்திருக்கு? இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை. ஒன்ஸ் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவில் லிக்விட்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? தட் இஸ் பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப். இங்கே இருக்க செல் ஸ்டாப்ஸு இங்கே காலி. எடுத்த உடனே மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? நல்லா அக்ரெசிவாக இருக்கா? இந்த அக்ரெசிவான மூவ்மெண்ட்டு இங்கே எம்எஸ்எஸ் உனக்கு. ஓகேவா? என்ட்ரி எடுத்துருக்கலாமா? என்ட்ரி எடுத்துருக்கலாமா? இங்கே சிஸ்ட் இந்த மாதிரி அக்ரெசிவான மூவ்மெண்ட்ல நீயும் அக்ரெசிவாக தான் போய் ஆகணும். உனக்கு 50 மினிட் கேண்டில் ஒரு சிஸ்ட் ஒரே கேண்டில் நடந்துச்சுன்னா இங்கே சிஸ்ட் கேண்டிலே நீ என்ட்ரியை போட்டுருணும். எஸ்எல் வந்து இந்த 50%. நோ ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஓகேவா? எஸ்எல்ல மறந்துடு. ஸோ என்ட்ரி அண்ட் த ட்ரான் லிக்விட்டிஸ் ப்ரீவியஸ் டே ஹை. இங்கே இருக்க ஸ்விங் ஹை தான் உன்னோட ட்ரான் லிக்விட்டியாக இருக்கணும். ஸோ லிக்விட்டி
உனக்கு டார்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? எல்லாமே ரிமூவ் பண்ணு. ஓகே. போயிடுச்சா? ஸோ தட்ஸ் இட். ஃபுல்லி லிக்விடிட்டி. ஸோ ஆஃப்டர் திஸ் ப்ரீவியஸ் டே ஹைஸை தூக்கினதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு. ஃபுல் ட்ராப். ஓகேவா? ஃபுல்லாக ட்ராப் ஆகி இந்த எஃபிஜில இருந்து ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. ஸோ ஓகே, இதுதான் பவர். திஸ் இஸ் ப்ரீவியஸ் டே. கரெக்டான ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி எடுத்தா இந்த மாதிரி லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ப்ரோ நான் எடுக்கிறேன் ப்ரோ ட்ரேடு. எப்படி எடுப்பீங்க தெரியுமா? இது வந்து ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. ஓகேவா? டீலிங் ரேஞ்ச் கூட போட்டுருவாங்க. அழகா டீலிங் ரேஞ்ச் போட்டு நான் ஓட்டியில் என்ட்ரு எடுக்கிறேன். ப்ரைஸ் என்ன ஆகணும்? லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காது, பில்டே பண்ணியிருக்காது. வேகமாக போகும். ஓகேவா? அப்படி வேகமாக போகிற இடத்துல போயிட்டு நான் செல் அடிக்கிறேன், செல் அடிச்சா அப்படின்னா இங்கே தூக்கி போட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் போட்டு இறக்கும். புரியுதா? லிக்விடிட்டி உள்ள மார்க்கெட்டுக்குள்ள இன்ஜெக்ட் ஆகணும். இன்ஜெக்ட் ஆனாதான் உனக்கு என்ட்ரி எடுக்கிற வேலை. இன்ஜெக்டே ஆகல அப்படின்னா நீ என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? மார்க்கெட் மோஸ்ட்லி லிக்விடிட்டி இன்ஜெக்ட் தான் பண்ணும். எப்பயாவது லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணும். நீ லிக்விடிட்டி ஹண்ட் பண்ற இடத்துல தான் இருக்கணும். லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிற இடத்துல இல்லை. இன்ஜெக்ட் ஆகிற இடத்துல இருந்தா நீயே ட்ராப் ஆகிட்டு தான் இருப்ப. ஓகேவா? அதுக்கு தான் டைமிங்ஸ் இருக்கு. எல்லா நேரத்துலையும் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அதை பாரு என்ன நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. லைன் போகுதா? ஆஃப்டர் திஸ் இது வந்து என்னது? ஸ்விங் லோ அஸ் ப்ரீவியஸ் டே லோ. ப்ரீவியஸ் டேவோட லோ. இங்கே இருக்க ட்ரான் லிக்விடிட்டி வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் டேவோட ஹை. ட்ரான் லிக்விடிட்டி ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஸோ ஆஃப்டர் இந்த லிக்விடிட்டி ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு பாரு, ஹேமர் கிடைச்சிருக்கு பாரு. ஓகேவா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனுக்கு ஹேமர் கிடைச்சிருக்கு. ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் தொட்டு இது மாதிரி ஹேமர் கேண்டில் கொடுத்தா என்ட்ரி போகிற ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அந்த பை பண்ணுற ட்ரேடர்ஸ் ட்ராப்பு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க, அவங்களும் ட்ராப்பு. ஓகேவா? வேற யார் இங்கே ட்ராப் ஆயிருப்பாங்கன்னா மேபி இது ஈக்குவல் லோஸா இல்லை இந்த இடத்துல ட்ராப் ஆயிருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஃபுல்லி ட்ராப்டு. ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு? ப்ரீவியஸ் டேவோட லோவை தட்டுனுச்சு. ஓகே, ப்ரீவியஸ் டேவோட லோவை எடுத்தது. ஆஃப்டர் டேக்கிங் ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு? ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. யா, இந்த இடத்துல பாரு. இந்த இடத்துல வாட் இஸ் திஸ்? எல்லாரும் என்ன? ஜஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான். ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இப்போ இங்கே லோ, இங்கே 3 டச் வந்துருக்கா? எதுவுமே, அதாவது எந்த லோவுமே எந்த ஹையும் எடுக்காது. எந்த லோவுமே எடுக்காது. அவ்வளோதான் தான் எல்லாரும். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு? அழகா இங்கே ப்ரீவியஸ் டே லோ தட்டி எம்எஸ்எஸ் கொடுத்தது. மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கனால அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்தவங்க மட்டும் தான் இங்கே பிழைக்க முடியும். ட்ரான் லிக்விடிட்டியை தட்டினதுக்கப்புறம் ப்ரைஸ் ஒன்ஸ் ட்ரான் லிக்விடிட்டியை தட்டினதுக்கப்புறம் உனக்கு என்ட்ரி கொடுத்தா நீ எடுக்கக்கூடாது. ஏன்னா உன் ட்ரான் லிக்விடிட்டி முடிஞ்சிருச்சு. திரும்பி ப்ரைஸ் எங்கே போகும்னு சொல்ல முடியாது. முடிஞ்சிச்சா? அழகாக தப்பிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட். ஆஃப்டர் திஸ் இதுவும் அதே மாதிரி ஒரு கோல்டு 15 மினிட் சார்ட். லெட்ஸ் see இங்கே என்ன நடந்திருக்கு? என் கண்ணுக்கு தெளிவாக தெரியுது ட்ரெண்ட் லைன். இங்கே ட்ரெண்ட் லைன் தான். வேற என்ன தெரியுது? வேற எந்த ட்ரேடர்ஸாவது இங்கே இருக்காங்களா அப்படின்னா ஸோ லைக்லி நாட். வேற எதுவும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல கைஸ். ட்ரெண்ட் லைன் தான் இங்கே தெளிவாக தெரியுது. ஸோ அண்ட் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா? ஸோ ஈக்குவல் ஹைஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இதான் நம்மளோட டார்கெட்டாகவே இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் என்ன பண்ணுது? இங்கே இருக்க லோஸை தட்டிடுச்சு, இங்கே இருக்க லோஸை தட்டிடுச்சு. ப்ரைஸ் இங்கே இருக்க லோவெல்லாம் தட்டிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி போகுது அப்படின்னா இங்கே இருக்க ஹை தான் நம்மளுக்கு டார்கெட். அதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இங்கே என்ன நடக்கும்? இங்கே என்ன நடக்குது? ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து போகுது அப்படின்னா ஸோ இங்கே எதுவும் என்ட்ரிஸ் கிரிட்டேரியா எதுவும் கிடச்சதுன்னா என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நோ என்ட்ரி. ஓகே, ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் கோ. சொன்ன மாதிரி இங்கே ட்ரெண்ட் லைன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ தென் இது என்னது? ஒரு செல் சைடு லிக்விடிட்டி. ப்ரைஸ் டேக்ஸ் திட் அண்ட் அலைன் ஆனது என்னது? இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் அலைன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபேர் வேல்யூ அலைன் ஆயிருக்கா? ப்ரைஸ் விக் இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் அலைன் ஆகி புஷ் பண்ணியிருக்கு.
ஸோ தென் இல்லை வேற எதுவும் பெருசா இல்லை. ஓகேவா. ஆஃப்டர் டேக்கிங் செல் சைட் கோ டு ஈக்குவல் ஹைஸ். இந்த ஈக்குவல் ஹைஸ் என்னது? இந்த இந்த டேவோட இந்த ரீசன்ட் டே என்ட்ரேட் பார்த்தியா, அந்த டேவோட ஹைஸ். ஓகேவா, அந்த டேவோட ஹைஸ் அடுத்த நாள் போய் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, திஸ் இஸ் ரிஜெக்ஷன் என்ட்ரி. ஓகேவா, தட்ஸ் இட். இங்கே ட்ராப் ஆனது யார் யார்? ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ். ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் இங்கே ட்ரெண்ட் லைன் அப்படி போட்டுட்டு, ஸோ இங்கே டச் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இப்படியே ரியாக்ட் ஆகும்போது, ஓகே, ரியாக்ட் ஆகும்போது இந்த ஒரு கேண்டில் சைடு தட் இந்த ஒரு கேண்டில் எங்கல்ஃப் அடுத்த கேண்டில் இப்படி எங்கல்ஃப் பண்ணும்போது, அதாவது சிஸ்ட் நம்மளுக்கு சிஸ்ட் இது சிஸ்ட் இப்படி வச்சுது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ரேடர் பை பண்ணுவாங்க. ஓகேவா, பட் இதெல்லாம் இங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னு நீ கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ரீட்டைல் கான்செப்ட் எல்லாம் நீ படிச்சிருக்கணும். ரீட்டைல் கான்செப்ட் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கெல்லாம் ரீட்டைலர் இருப்பாங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் திஸ் ட்ரெண்ட் லைனில் பை பண்ணுறவனும் பை பண்ணிட்டான், இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு செல் பண்ணுறவனும் செல் பண்ணிட்டான், டபுள் லிக்விடிட்டி. ஓகேவா, ஸோ வேற எது இருக்கானா? இல்லை, வேற எந்த லிக்விடிட்டியும் இல்லை. ஆஃப்டர் தி டூ லிக்விடிட்டிஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ரெண்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு ப்ரைஸ் ஈக்குவலைஸ், மேலே இருக்க லிக்விடிட்டி போயிடுச்சு. ஆஃப்டர் திஸ் இந்த இடத்துல போனோடனே ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா, ஈக்குவல் ஹைஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நினச்சி நல்லா பிரேக் அவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சி பை பண்ணணும்னு இங்கே டேப் ஆயிருப்பான். அடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் அதை பை பண்ணணும் ட்ராப் அடிச்சுட்டு திரும்பி கீழே வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. பிரேக் அவுட்டு அப்படின்னு ஸ்டாப் லாஸை வந்து எங்கே வச்சுருப்பாங்க? ஐ டோன்ட் நோ அபவுட் தட். இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல வச்சுருந்தா தப்பிச்சிருப்பாங்க, ப்ரைஸ் மேலே தான் போயிருக்கு. மேபி அதுக்கப்புறம் இது வந்து எஸ்எல்எஸ் தான் எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் அனதர் கோல்ட் 50-minute சார்ட். இந்த இடத்துல என்ன இருக்கு? ப்ரைஸ் என்ன பண்ணுது? இட்ஸ் a swing high, it also was swing high, it also was swing low. Price take this swing high, ஓகே, தென் இந்த இடத்துல தான் உனக்கு லிக்விடிட்டி கிடைக்குது. ஃபுல்லாக என்ன கன்சல்டேஷன், ஃபுல்லாக கன்சல்டேஷன், கடுப்பாக கன்சல்டேஷனை பார்த்தாலே. ஓகேவா, ஸோ ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக இந்த ஜோன்லேயே ப்ரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, மேலேயும் போகல கீழேயும் போகல. அப்போ என்ன பண்ணுது? லிக்விடிட்டி பில்டு பண்ணுது. ஒரு ஜோனில் ப்ரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா லிக்விடிட்டி பில்டு பண்ணுது, லிக்விடிட்டியை உள்ளே கொண்டு வருது. ஸோ அந்த நேரத்தில் போய் ட்ரேட் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஆஃப்டர் மேனிப்புலேட்டிங் தட் அதுக்கப்புறம் தான் நீ ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸோ தட்ஸ் இட். இங்கே இந்த கேண்டில்ஸ் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா, ஸோ அப்படி எதுவும் போட்டிருந்தால் இது என்னது? இதுவும் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு. ரீட்டைலருக்கு என்னது இது? பாக்ஸ் இப்படி போட்டு வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ரீட்டைலரோட பர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ், ஹைலி ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ தட்ஸ் இட். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஆஃப்டர் திஸ் இந்த இடத்துல ஈக்குவல், அதாவது ட்ரிபிள் டாப், 3 தடவை டாப்ஸ் வச்சுட்டு ட்ரிபிள் டாப் ஆட்டம் வச்சுட்டு ஒரே ஸ்வீப். ஓகேவா, மேலே இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்ல கேண்டில் பிரேக் அவுட்டு. ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு கேண்டில். ஓகேவா, அடுத்த கேண்டிலே இப்படி இறங்குது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இது மாதிரி விக்கா இருக்கும், லோவர் டைம் ஃப்ரேமில் இது மாதிரி கேண்டிலாக இருக்கும். ஓகேவா, ஸோ டோன்ட் ஃபர்கட் இட். போய் ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தனா உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட்ஸ் இதை வந்து என்ன பண்ணுது மார்க்கெட்? இட்ஸ் பிரேக் இட். என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இங்கே இருக்க பேரை வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஆஃப்டர் திஸ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுது, ட்ரெண்ட் லைன் எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேவா, இந்த இடத்துல பேரல் சேனல்பாங்கல்ல, சேனல் ஆட்டம் போட்டு வச்சுட்டு ஃப்ளாக் ஆட்டம் போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களே ப்ரோ, இது பியரிஷ் ஃப்ளாக் ப்ரோ. மார்க்கெட் ஒன்ஸ் ட்ராப், ஒன்ஸ் இப்படி பியரிஷ் ஃப்ளாக் கொடுத்துட்டு திரும்பி ட்ராப் ஆகும். ஓகேவா, அப்படி வச்சிருந்த ஃப்ளாக் பேட்டர்ன்லாம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இங்கே என்ன ஆயிருக்கு? இட்ஸ் ஃபுல் லிக்விடிட்டி,
ப்ரோ இங்கிருந்து டிராப் ஆகணும் ப்ரோ. ஏன் ப்ரோ டிராப் ஆகல? அப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது ஃபுல்லாக லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிருச்சு. ஆஃப்டர் திஸ் ஸோ இது என்னது? ஒரு ஸ்விங் ஹை. இதுவும் என்னது? ஒரு ஸ்விங் ஹை. ஸோ பிரைமர்லி டார்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க கீழே இருந்து பை பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் பிரைமரி டார்கெட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் திஸ் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் நீ ட்ரேட் எடுக்க போற அப்படின்னா இதுதான் உன்னோட ட்ரான் லிக்விடிட்டியா இருக்கும். யூ வாண்ட் டு நோட் தட் இது ஃபுல்லா கன்சாலிடேஷன்ல இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. ட்ரெண்ட்லயே இருந்தாலும் மார்க்கெட் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணும்? பிரைஸ் வந்து ஒரு ட்ரெண்ட்லயே போகுது அப்படின்னாலும் எப்படியும் ஒரு லோவை தட்டிட்டு தான் அடுத்து ஹை தட்டும். அந்த மாதிரி ஏரியா லோவையும் தட்டும் ஹையையும் தட்டும் அப்படிங்கிற ஏரியா இது. ஓகேவா? அப்பதான் மோஸ்ட்லி நம்ம என்ட்ரி ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரான் லிக்விடிட்டி. இங்க இருந்து சேல் அடிச்சிருந்தா, ஸோ ஆஃப்டர் இங்க ஒரு லிக்விடிட்டி தட்டிட்டு வந்திருக்கு பாரு. நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டியை தட்டி இங்க இருக்க எஃபிஜில அலைன் ஆகி அப்படி என்ட்ரி கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க இருக்க கேப் இஸ் வெல் அலைனிங். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் கேப்ஸ் டாபிக்ல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ இங்க கண்ணுக்கு எனக்கு தெரியறது வந்து இங்க பாரு, ஃபுல்லா லிக்விடிட்டி. வாட் இஸ் தட்? ஃபுல்லா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஓகே, ஃபுல்லா என்னது? ஃபுல்லா லிக்விடிட்டி. ஃபுல்லா என்னது? எல்ஆர். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் எவனாவது இப்படி நேரா போட்டு எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பாங்க. எடுக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஃபுல்லா ட்ரெண்ட் லைன் நேரா போட்டு எடுப்பேன் ப்ரோ அப்படின்னு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வேற உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட். ஓகே, ஸோ வை பிகாஸ் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் இது என்னது? என்னைய பொறுத்தவரை ஃபுல்லாக எல்ஆர். எந்த லோஸுமே ப்ரைஸ் தூக்காமையே வந்துகிட்டு இருக்கு. எல்ஆருக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி எப்படியும் இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஆஃப்டர் திஸ் இதான் ட்ரான் லிக்விடிட்டி. மார்க்கெட் போகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பாரு. ஸோ நான் என்ன சொன்னேன்? இது என்னது? ஹை, ப்ரீவியஸ் டே ஹை பாரு. ப்ரீவியஸ் டே ஹை அலைன் ஆனது என்னது? அப்படியே இங்க இருக்க ஹையும் சேர்த்து ஸ்வீப் பண்ணிருக்கு. தட் இஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகேவா? ரெண்டு ஹையுமே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணிருச்சு? ஃபுல்லா டெலிவரி. இங்க என்னது? லிக்விடிட்டி. நான் சொன்னேன்ல லிக்விடிட்டி. ஸோ இங்க பாரு, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டவெல்லாம் சிக்கியிருப்பான்னு சொல்ல முடியாது. எங்க யார் சிக்கியிருப்பா அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ட்ராப் ஆயிருப்பாங்க. அது ஆர்எல்ஸ் இந்த இடத்துல செல் அடிச்சிருந்தா மேபி அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா என்னது? எல்ஆர். எல்லா நேரமுமே எல்லா ரிட்டேலருமே ட்ராப் ஆகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சர்டன் வின் ரேட் இருக்கு. அதுக்காக மார்க்கெட் அவங்களுக்கும் கரெக்டான டைரக்ஷன்ல போகும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் நம்மளுக்கு என்ட்ரிக்காக இங்க ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு பிரைஸ் ட்ராப். ஸோ தட்ஸ் கோல்டு 50-minute சார்ட். ஸோ இங்க என்ன தெரியுது? தெளிவா தெரியறது இந்த ஒரு லோ, வேற இங்க இருக்க ஹை. இங்க என்ன தெரியுது உனக்கு? இந்த என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ப்ளூ லைன் இஸ் அ டே ஒரு டே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும் போது இந்த ஹை இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே பிரைஸ் என்ன ஆயிருக்கு? ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஓகேவா? ஒரு நாள் முழுக்கவே அந்த கேண்டிலுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி பிரைஸ் நின்றுச்சு. அப்படிங்கிறப்ப இது என்னது? இது இந்த கேண்டிலுக்குள்ளேயே இது இருக்குது. ஸோ இட்ஸ் அ அக்யூமுலேஷன், ஃபுல்லி அக்யூமுலேஷன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் அக்யூமுலேஷன் பிரைஸ் இங்க என்ன பண்ணியிருக்கு? லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் திஸ் இங்க பிரைஸ் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. லிக்விடிட்டியை புதுசாக உள்ள கொண்டு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்க இருந்து பிரைஸ் மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு ட்ரான் லிக்விடிட்டி என்னது? பிரைமரி ட்ரான் லிக்விடிட்டி இதுதான். ஓகேவா? இந்த ஹைஸ் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? இது வந்து நியூஸோட ஹை அண்ட் லோ. ப்ரைஸ் வந்து நியூஸோட லோ எடுத்து நியூஸோட ஹையை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கிரியேட் பண்ண ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸை எடுக்கும். ஸோ அதனால இந்த ஹைஸை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருப்போம். ஓகேவா? இது என்னது? இங்கே தான் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் திஸ் ப்ரைஸ் கோ அண்ட் ரீச் திஸ். ஓகே, யா இங்கே சொன்னது தான்.
அதே தான் இங்க என்ன பண்ணிருக்கு, என்னது நியூஸ் லோ, பிரைஸ் என்ன பண்ணிருக்கு இங்க ஈக்குவல் லோஸ், ஈக்குவல் லோஸ் நேராக இழுத்து விடு, இங்கேயும் ஈக்குவல் லோஸ் நேராக இழுத்து விடு. ஈக்குவல் லோஸ் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு இங்க ட்ரேட் பண்ணவங்களும் சரி, ஈக்குவல் இங்க கீழே இருக்க ஈக்குவல் லோஸை மதிச்சு மேலே போகுதுன்னு நினைச்சு பை பண்ணவங்களும் சரி ஃபுல்லா டிராப்டு. பை பண்ணவனுக்கும் எஸ்எல் ஓகேவா, பிரேக் அவுட் அப்படின்னு செல் பண்ணவங்களுக்கு ஓகே. பட் எஸ்எல் இந்த ஹை அண்ட் 1:2 ஹவர்னு இந்த லோவுக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது டிராப்டு. ஓகேவா, ஃபுல்லி டிராப்டு. ஆஃப்டர் டேக்கிங் திஸ் நியூஸ் லோ, ஓகே, இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆயிடுச்சு. லிக்விடிட்டி பில்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் காட் ரிவர்ஸ்டு, ட்ரான் லிக்விடிட்டி இதுதான் ஸ்மூத்தா போய் அடிச்சிருக்கா. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான். ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி வரணும். அண்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள் கோல்டு 30 மினிட் சார்ட். ஸோ இங்க கண்ணுக்கு தெளிவா தெரியறது என்னது, தீஸ் கிளீன் ஹைஸ், ஓகேவா, தீஸ் கிளீன் லோஸ். இது வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த லோஸ் தட்டிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி ட்ரான் லிக்விடிட்டியா இருக்கும். ஓகேவா, ட்ரான் லிக்விடிட்டி. வை, பிகாஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து தான் கீழே விழுந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் இங்கே ஒரு ஈக்குவல் லோஸ், ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் ஹைஸ். ஸோ இந்த ஹையை இந்த ஹை எடுக்கல, இந்த ஹை எடுக்கல. ஸோ ஃபுல்லாக எல்ஆர் ஆர்எல்ஸ் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ தட்ஸ் இட். இப்படி பார்த்தா இங்கே பார்க்குறவங்களும் ட்ரெண்ட் லைன் போடுறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க, அதனால ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கேயும் ட்ரெண்ட் லைன். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது இருக்கா, இந்த இடத்துல பாரு ஒரு 3-4 கேண்டில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கா. 30 மினிட் கேண்டில் அப்படிங்கிறனால எத்தனை கேண்டில்னு பாரு, இவ்வளோ கிளியராக இருக்குப்பா, நல்லா இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கு, 30 மினிட் அப்படின்னா 30, 60, கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிருக்கு. இது வந்து என்னது ரீட்டெயிலாக இருக்கு. ப்ரைஸ் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்டு, கீழே அடிச்சு என்ன பண்ணியிருக்கு, கீழே அடிச்சு கீழே போக மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹையர், இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கணும். லோவர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது, பிரேக் அவுட் அப்படின்னு பிரேக் அவுட் ரேட்ஸ், இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ரேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் மேலே போயிருச்சா. ஸோ தட்ஸ் இப்படி ட்ராப் பண்ணுச்சு. ஸோ ஆஃப்டர் ட்ராப்டு த ரீட்டைலர்ஸ், ஓகேவா, ஆஃப்டர் ட்ராப்டு த ரீட்டைலர்ஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரான் லிக்விடிட்டி போயிருக்கு. நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த இடத்துல ஒரு செல் சைடு எடுத்துட்டு தான் போயிருக்கு. ஸோ யூ கான், இங்கே பாரு, இது ட்ரான் லிக்விடிட்டி, ஓகே, யா ட்ரான் லிக்விடிட்டி. இது ஃபுல்லாக என்னது எல்ஆர். இங்கே என்ன இருக்கு, ஈக்குவல் ஹைஸ். ஸோ தென் இங்கே பாரு, ப்ரீவியஸ் வீக் லோ தட்டினது என்னது, ப்ரீவியஸ் வீக் லோ. இட்ஸ் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதான்னு சொன்னா. ஸோ தட்ஸ் இட். ஆஃப்டர் திஸ் இங்கே ஒரு செல் சைடை தட்டி நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துருது. ஓகேவா, சம் பீப்புள் இந்த ப்ரீவியஸ் வீக் தட்டின உடனே இந்த இடத்துல என்ன நினைப்பீங்க, சம் பீப்புளுக்கு நம்பிக்கை வந்திருக்காது. ஓகேவா, என்ட்ரி எடுக்கிறதுக்கே போகுமா போகாதான்ட்டு இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு ஆஃப்டர் திஸ் இந்த எஃபிஜி என்ட்ரி எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம், இல்லை செல் சைடு எடுத்ததுக்கு அப்புறமா எடுத்துருக்கலாம். ஸோ தட் இஸ் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கொடுத்துட்டு தான் போயிருக்கு ப்ரைஸ். ஓகே கைஸ், ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, லிக்விடிட்டி இஸ் நாட் அபவுட் ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே, இங்க ஐசிட்டில் ஓகேவா, ஓகே. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஹைஸ் அண்ட் லோஸ் இல்லை. ஓகேவா, liquidity is not about highs and lows. ஓகேவா, நீங்க எங்க படிச்சிருந்தாலும் சரி ஃபுல்லா சொல்லி கொடுத்ததே எனக்கு அதான் ப்ரோ சொல்லி கொடுத்தாங்க. லிக்விடிட்டினா ஹை லோ ப்ரோ, அதுக்கு மேல என்ன ப்ரோ இருக்கு. liquidity is not about highs and lows. liquidity is how many traders are trapped.
ஹவு வாய் வெளியே போயிடுச்சு. ஹவு மெனி ட்ரேடர்ஸ் காட் ட்ராப்டு. ஓகேவா, இதுதான் லிக்விடிட்டி. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது. ஆனால் ப்ரோ லிக்விடிட்டின்னு என்ன சொன்னீங்க? ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் செஷன் ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோ, அண்டு என்ன சொல்கிறது ஸ்விங் ஹை அண்ட் லோ, இதெல்லாம் தான் ப்ரோ லிக்விடிட்டி. நீங்கள் அங்கே தான் ஸ்டாப்ஸ் இருக்கும் அப்படி இப்படி நீங்கள் அப்படின்னா யா இட்ஸ் அபவுட் லிக்விடிட்டிஸ். ஹை எடுத்தால் லோக்கு போகும். ஒய் பிகாஸ் அங்கே ஸ்டாப் ஆர்டர் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே அந்த ஸ்டாப் ஆர்டரை எடுக்கிற இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சால்டேஷன் ஆர் எல்ஸ் லிக்விடிட்டி பில்ட் பண்ணியிருக்கணும். கன்சால்டேஷனும் லிக்விடிட்டி பில்டிங் தான். ஓகேவா, இது என்னது? கன்சால்டேஷன் இஸ் லிக்விடிட்டி பில்டிங். கன்சால்டேஷனும் லிக்விடிட்டி பில்டிங் தான். ஆர் எல்ஸ் ஒரே பக்கமாக ப்ரைஸ் நாட் லைக்லி டு மூவ் அப்படிங்கிற மாதிரி சின்ன கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தனா என்ன ஆகும்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே இது ஃபுல் ப்ரைஸையும் அடக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் லிக்விடிட்டி பில்டிங். ப்ரைஸ் லிக்விடிட்டி பில்டு பண்ணாமல் நெக்ஸ்ட் மூமெண்ட் கொடுக்காது. எப்பயுமே நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வைக்க வேண்டியது, யார் ட்ராப் ஆயிருக்கா அப்படின்னு நீ பார்க்கலன்னா நீ தான் ட்ராப் ஆவ. ஹூ காட் ட்ராப்டு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் என்ட்ரி எடுத்தனா நீ ட்ராப் ஆவ. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். இவ்வளோதான் லிக்விடிட்டி. ஓகேவா, வாட் இஸ் லிக்விடிட்டினா ஹைஸ் அண்ட் லோஸ் இஸ் நாட் லிக்விடிட்டி. ஹவு மெனி ட்ரேடர் காட் ட்ராப்டு இஸ் தி லிக்விடிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் தட். புரிஞ்சுக்கோ. ஓகேவா, சார்ட்டில் நீ இனிமேல் போய் தேட வேண்டியது ஒவ்வொரு லிக்விடிட்டியும் எடுத்தோடனே ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கா அப்படின்னு நீ தேடக்கூடாது. இது ஹையு, இது லோ. ஓகேவா, நீ தேடுறது என்ன பண்ணுவ அப்படின்னா இத்தனை நாளாக தேடினது இந்த ஹையு. ஓகேவா, இந்த லோ, இந்த ஹையு இந்த லோ கோடை போட்டு வச்சுக்குவ. இப்படி கோடை போட்டு வச்சுட்டு தேடுவ. ப்ரைஸ் வந்து ஹை எடுத்துருச்சா, எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சா, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா, அட்ராஸ் இல்லை அப்படின்ப. நோ, அது இல்லை, அது இல்லவே இல்லை. ஓகேவா, இங்கேருந்து நீ இப்படி கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு செல்டிப்ப. இது தவறான செயல். இது வந்து ஆக்சுவலான லிக்விடிட்டி இல்லை. ஆக்சுவலான லிக்விடிட்டி இங்கே ஒரு லிக்விடிட்டின்னு சொல்கிறோம் இல்லை. ஓகேவா, இங்கே இதுதான் லிக்விடிட்டி எடுத்தால் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்கிறோம்ல. அந்த லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய ரீட்டைலரை உள்ள கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? ப்ரைஸ் இந்த இடத்துல லைக்லி டு கன்சால்டேட் ஆர்எல்ஸ் எல்ஆர் வச்சிருக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸை உள்ள கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இந்த இடம் இருக்குல்ல, இங்க யார் ட்ராப் ஆயிருக்கா, அதுதான் லிக்விடிட்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது இந்த ஒரு விஷயத்த நீ திரும்பி யோசிக்கணும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சதுன்னா உன்னோட என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.